வெல்கம் டு மிச்சுட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கார்டனிங் வீடியோ தாங்க. இந்த வீடியோல இந்த ரோஜா செடி நான் நர்சரியில இருந்து வாங்கிட்டு ஒரு 3 monthsக்கு மேல ஆச்சுங்க. பட் 3 ரோசஸ் தான் பூத்துது வாங்கிட்டு புதுசுல. அதுக்கப்புறம் பூக்கவே இல்லை. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். செடியோட தண்டுகள்லாம் பழுக்க ஆரம்பிச்சது. ஸோ நான் கட் பண்ணி விட்டேன். இதை எப்படி தழுக்க வச்சேங்கிறத உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம கட் பண்ண அந்த செடியோட தண்டுகளில் வேப்பெண்ணெய் இல்லை மஞ்சளை வச்சு விட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் மேலும் அது பழுக்காமையும் அந்த தண்டுகள் கருகாமையும் இருக்குங்க. அதுக்காக தான் நான் மஞ்சள் வச்சு விட்டுருக்கேன். அந்த ரோஜா செடியோட சைடில் மண்ணை லைட்டாக நான் கிளறி விட்டுக்கு போகிறேன். இப்போ இதுக்கு நான் ஒரு பொருள் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்சம் சால்ட்டுங்க. பியூர் மெக்னீஷியம் சல்ஃபேட்னு சொல்லுவாங்க. இது கார்டனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். மற்ற எல்லா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான் கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுறேன். இந்த எப்சம் சால்ட் நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுனால செடிகள் நல்லா செழிப்பாகவும் வளரும். ரூட் ஃபார்மேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இப்படித்தான் இருக்கும். ஜீனி மாதிரி கிறிஸ்டலா இருக்கும். இதை ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து நான் மண்ணில் போட்டுக்கிறேன். இப்போ மண்ணை நல்லா அந்த எப்சம் சால்ட்டை கவர் பண்ணி மூடி விட்டுருங்க. ஃபுல்லாக ஒன்றும் தெரியாத அளவுக்கு மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு இதில் ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு வாங்க. அப்போ ஊற்றிட்டு வரும்போது அந்த எஃபெக்ட் இந்த செடிகளுக்கு போய் சேருங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த செடிகளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு சீப்பஸ்ட் ஃபர்டிலைசர்னே சொல்லலாம், லிக்விட் ஃபர்டிலைசர். இதை நான் வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். இது காய்கறி தோல் தண்ணிங்க. நான் கட் பண்ண காய்கறி தோலை எல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சிருவேன். இந்த மாதிரி போட்டு வைக்கிறது கண்டிப்பாக மறுநாள் அதோட எஃபெக்ட் எல்லாம் இறங்கின பிறகு மறுநாள் யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம மெயினாக வெங்காயம் டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ வெங்காயத்தோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயத்தோல், பூண்டு தோல், இஞ்சி தோல், காய்கறி தோல்னு எல்லா வித தோலையும் நம்ம தூக்கி போடுறத இப்படி தண்ணியில் போட்டு வச்சு அதோட எசன்ஸ் இறங்கின பிறகு ஒரு நாள் கழித்து இந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இதில் நிறையவே சத்துக்கள் இருக்கு. இதை மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு மறுநாள் யூஸ் பண்ணுங்க. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்துட்டேன். இதில் பாருங்க கேரட் தோலும் போட்டிருக்கேன். கேரட்டில் நிறைய விட்டமின் சத்து இருக்கு. ஸோ கேரட் கிடைச்சதுன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த தோலையும் சேர்த்திக்கங்க. இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த தண்ணியை நம்ம அந்த செடியோட வேர்பகுதியில் ஊற்றி விட்டுறலாம். இப்போ நான் கட் பண்ணி 2 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு கவர் எடுத்துக்கிறேன். இதை ஃபுல்லாக போட்டு விட்டுறேன். இந்த செடியோட ஃபுல் கவரேஜில் போட்டு விட்டுற போகிறேன். போட்டு விட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கீழே தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருங்க. அப்பப்போ மட்டும் திறந்து மூடுங்க போதும். அந்த காய்கறி கழிவு தண்ணியை வாரத்தில் ஒரு நாள் ஊற்றுவேன். பட் ரெகுலராக நான் என்ன பண்ணுவேன்னா அந்த செடிக்கு நம்ம அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி எல்லாம் எடுத்து வச்சு டெய்லியுமே இது ஒரு ரொம்ப சீப்பான லிக்விட் ஃபர்டிலைசராக அதுக்கு நம்ம கொடுப்போம். இப்படி கொடுக்கறது மூலமாக செடி ரொம்ப நல்லா செழிப்பாக வளரும். அந்த பர்பஸ்க்காக தான் நான் இதை எடுத்து வச்சிருவேன். இதை நீங்கள் டைரெக்டாக அப்படியே கொடுக்காம ஃபர்மெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஃபர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ முதல் காலையில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் வரைக்கும் அதை அப்படியே விட்டிங்கன்னா அது லைட்டாக ஃபர்மெண்ட் ஆயிரும். கொஞ்சம் புளிச்ச மாதிரி ஆயிரும். அந்த இதை நீங்க செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகள் ரொம்ப செழிப்பா வளருங்க. இப்போ 20 நாள் ஆயிடுச்சுங்க. இந்த கவர் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு புது தளிர் தெரியுங்க. நீங்களே பாருங்க. புதுசா அதோட கலர் நல்லாவே தெரியுது. தளிர் விட்டுருக்கு. இங்க ஒரு குருத்து விட்டுருக்கு. தெரியுதுங்களா? நான் கையை வச்சு காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். பாருங்க, இங்க ஒரு குருத்து விட்டுருக்கு. லைட்டா ஒரு சின்ன குருத்தா விட்டுருக்குது. இந்த இதுலேயும் ஒரு குருத்து விட்டுருக்கு. இந்த குச்சியிலையும் அங்கங்கே லைட்டாக சின்ன சின்ன குருத்துகள் இப்போதாங்க விட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இதே மாதிரி தளிர் விட ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி இன்னொரு செடிக்கும் ட்ரை பண்ணேன். அதுதான் இந்த செடி. இது எப்படி தழுத்து வந்திருக்குன்னு பாருங்க. இதை நான் ட்ரை பண்ணி 1 month ஆச்சு. இப்போ நல்லா துளிர் விட்டுருக்கு. அங்கங்கே உங்களுக்கு துளிரும் தெரியும், புதுசாக லீவ்ஸும் தெரியுது. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியுங்க. அங்கங்கே துளிரும் விட்டுருக்கும். அந்த லீவ்ஸோட கலரும் பார்த்தீங்கன்னா புதுசுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க.
அந்த புது தளிர்களில் ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. இது 1 மந்த் நான் வந்து இந்த ட்ரை பண்ண ஆரம்பிச்சு, இது 1 மந்த் ஆச்சு. இப்போ இந்த செடி வந்து நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி காம்பு மட்டும்தான் இருந்துச்சு, எல்லா இலைகளும் உதிர்ந்து இப்போ மறுபடியும் தழுத்து வந்துட்டு இருக்கு. இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.